கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. வாரிசு இல்ல. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? கங்கா, அதெல்லாம் பொறுக்குமா? நீ என்ன பண்ற? நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாவை தூக்கிட்டு வா. அந்த பாப்பாவுக்கு தான் ஸ்கூலுக்கு போற வயசே இல்லல. ஆமாங்க, நான் போய் தூக்கிட்டு வரேன். ஸ்கூலுக்கு போற பசங்க வர்ற வரைக்கும் அந்த பாப்பா நம்ம கூடவே இருக்கும். என் போன் எங்க வச்சேன்? ஒருவேளை ரூம்ல வச்சிருப்பனோ? ஐயா வணக்கம், வாங்க வணக்கம். வாங்க திருப்பதி அண்ணன். ஐயா, என் மலை தண்ணி சாப்பிட்டதுனால பெரியவங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ஆனா மோசம் இல்ல. ஆ, மலையில இருந்து இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அருமையான தேனுங்கய்யா. இந்தாங்க. ஆ, இருங்க பணம் கொண்டு வரேன். சரிங்கய்யா. ஆ. சரி, இந்த வைரத்தை எங்க வைக்கலாம்? இந்த வீட்ல வச்சாதான் பாதுகாப்பு. ம். இந்த பொம்மை கரெக்டா இருக்கும். அப்பாடா, இது இங்கேயே பத்திரமா இருக்கும். ஆ, ஆ. இந்தாங்கண்ணா பணம். சரிங்கய்யா. ஆ. அப்ப நான் வாங்க. வரேங்கய்யா. ஏண்டி நிஷா, குழந்தைய வாங்கிட்டு போக கங்கா வரலையா? ஸ்கூல் பிள்ளைங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு தாமா வருவாங்க. எப்ப பார்த்தாலும் குழந்தைய கங்கா கிட்ட கொடுத்துட்டே இருக்க, எனக்கு நல்லதா படலடி. ஏமா அப்படி சொல்றீங்க? பின்னென்ன, உன் குழந்தை நம்ம வீட்ல இருக்கிறத விட அந்த கங்கா வீட்ல தான் முழுசா இருக்குது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, அவ உன் குழந்தைக்கு அம்மா ஆயிடுவா. உன் குழந்தை உனக்கு இல்லாம போயிடும். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுடி. அதனாலதான் சொல்றேன். கங்கா வந்து கேட்டா இனிமே குழந்தைய கொடுக்காத. நம்ம புள்ளைய நாம தாண்டி வளர்க்கணும். நீ சொல்றது கரெக்ட் தாமா. இனிமே அந்த அக்கா வந்து கேட்டாங்கன்னா குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். நான் அப்புறமா கால் பண்றேன். கங்கா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? கங்கா, குழந்தைய வாங்கிட்டு வரதானே போன? நீ எதுக்காக கண் கலங்கிட்டு இருக்க இப்போ? சரி அழாத கங்கா, குழந்தை எங்க? உன் குழந்தை நம்ம வீட்ல இருக்கிறத விட அந்த கங்கா வீட்ல தான் முழுசா இருக்குது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, அவ உன் குழந்தைக்கு அம்மா ஆயிடுவா. உன் குழந்தை உனக்கு இல்லாம போயிடும். நீ சொல்றது கரெக்ட் தாமா. இனிமே அந்த அக்கா வந்து கேட்டாங்கன்னா குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். சரி அழாத. நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்குமா? உங்களுக்கு ஒரு குழந்தைய என்னால பெத்து கொடுக்க முடியல சார். வாங்க வாங்க மேரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், மும்பைல இருந்து ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எங்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க சார். உங்களுக்காக அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நாளைக்கு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சார். நீங்க 2 பேரும் அவங்கள போய் பாருங்க. நிச்சயமா நல்லது நடக்கும் சார். உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சார். அப்படியா? கங்கா, ரொம்ப தேங்க்ஸ் மேரி. என்ன மேடம் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? சரி வாங்க, பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே மேடம். போ. அம்மா, ம். மேரி வந்துட்டாங்க. அப்படியா? முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் டேப்லெட் போடலாம். ம்? ம். ஆ, இன்னைக்கு பிபி செக்அப் பண்ணிடுவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ம். பாட்டி, நான் வந்துட்டேன் பாட்டி. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துக்கோங்க. ஏங்க, நாளைக்கு உங்க ப்ரோக்ராம் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. நம்ம போய் ஸ்பெஷலிஸ்ட பார்த்துட்டு வந்துருவோம். ஏய்
இது நீ சொல்லணுமா என்ன? நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா. சரி வாங்க. வணக்கம் சார். சார் ம் துர்காவுடைய ஃபோனை ட்ராக் பண்ணி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேன். ரெடி பண்ணிட்டீங்களா? ரிப்போர்ட் வாங்குறதுக்காக பழனி போயிருக்காருங்க ஐயா. ம் ம் ஐயா பழனி வந்துட்டாருங்க ஐயா. சார் ம் இந்தாங்க சார். சார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் துர்காவோட ஃபோனை ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது சார். குட். ஓகே சார். இது போரூரில் இருக்கிற சேரிட்டியோட குழந்தைங்க ஆசிரமம் தானே? எஸ் சார். அது ஆதரவற்ற குழந்தைகள் இல்லைன்னா ஒருவேளை துர்கா மேடம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் சூர்யாவை அந்த ஆசிரமத்தில் மறைச்சு வச்சிருப்பாங்களோ? நோனோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஆசிரமத்துக்கு பின்னால ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல தான் துர்கா சூர்யாவை மறைச்சு வச்சிருக்கணும். நம்ம இமிடியேட்டா போய் அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சா சூர்யாவை அரெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க 3 பேர் இங்க இருங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே சார். நீங்க 3 பேர் இங்க வாங்க. சார் நாம சூர்யாவை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ண போறது இல்ல, என்கவுண்டர் பண்ண போறோம். சார் துர்கா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க ஹஸ்பண்டை என்கவுண்டர் பண்ணா நாளைக்கு எதுவும் பிரச்சனை வராதா சார்? நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மினிஸ்டர் பாத்துக்குவாரு. அவருடைய சப்போர்ட் நமக்கு இருக்கு. அதனால என்கவுண்டருக்கான ஏற்பாடோட போறோம். சூர்யாவை போட போறோம். எஸ் சார். ஓகே சார். அத்தை, உங்க மகன் சூர்யாவுக்கு மகளா பிறந்து அவர் உங்களை தூக்கி வளர்க்கணும்னு இந்த வீட்ல வந்து பிறந்தீங்க. பிறந்ததும் காணாம போனீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்தீங்க. தத்து புள்ளையா உள்ள வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் பெத்த புள்ளன்னு தெரிய வந்து சொந்த மகளா ஆனீங்க. பிறந்ததுல இருந்து பல தடவை காணாம போய் நல்லபடியா திரும்ப வந்திருக்கீங்க. ஆனா இப்போ பழசெல்லாம் மறந்து போயிருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. அது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. எனக்கு உங்க முகத்தை பார்த்தா தேவி அம்மா உருவம் தான் தெரியுது. துர்கா அம்மான்னு சொல்லி அந்த பிஞ்சு குரல் தான் என் காதுல ஓயாம கேட்டுட்டே இருக்கு. தேவிமா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாம எனக்கு உலகமே சூனியமா இருக்கு அத்தை. யாருக்கு எந்த ஆபத்துனாலும் எனக்கு கனவா தெரியுமே. இதுக்கு முன்னால தேவி அம்மாவுக்கு ஆபத்து இருக்கும்போது எனக்கு கனவா வந்ததே. இப்ப ஏன் எனக்கு கனவு வரல? என் குழந்தை தேவிமா எங்க இருக்கான்னு எனக்கு காமிச்சு கொடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. ஏய், ஓடாத. ஏய். ஏய், ஓடாத. ஏய். என்ன இது? சூர்யாவை போலீஸ் என்கவுண்டர் செய்யற மாதிரி கனவு வருது. ஹலோ மேடம், உங்களுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லைனே கிடைக்கல. நல்ல வேலை மேடம், நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். உங்க போனை ட்ரேஸ் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற லொகேஷனை
இன்ஸ்பெக்டர் செல்லதுரை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா? அவர் அரெஸ்ட் பண்ண கிளம்பிட்டாங்களா? டீமோட கிளம்பிட்டாரு மேடம். ஆனா உங்க ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல. உங்க ஹஸ்பண்ட என்கவுண்டர் பண்றத முடிவு பண்ணிருக்காங்க. சீக்கிரம் போய் உங்க ஹஸ்பண்ட எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சுமதி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நிச்சயமா நான் என் ஹஸ்பண்டை காப்பாத்துவேன். ம். இத பாருங்க சார். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. துர்காவுடைய செல்போன் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணதுல லொகேட் பண்ணது இந்த இடத்த தான். ஓகே சார். இங்க தான் எங்கேயோ அந்த சூர்யா மறைஞ்சிருக்கான். சத்தம் இல்லாம போய் அந்த சூர்யாவை சுத்தி ஓகே வளைக்க. சார். ஓகே சார். போங்க சார். ஏய் ஓடாத. ஏய் ஏய், அவனை சேஸ் பண்ணுங்க. ஏய் சூர்யா, சூர்யா,
பிளட் மார்க்ஸ் இந்த பக்கம் தான் போகுது. ஆமா சார். சூர்யா 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 ஐயோ குண்டடிப்பட்டிருக்கு. சூர்யா வாங்க வாங்க போலாம். சூர்யா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வாங்க போலாம். பாத்து மெதுவா. முடியல. வாங்க. தப்பிச்சிட்டாயா? இது கண்டிப்பா அந்த துர்கா வேலையா தான் இருக்கும். அவ தான் இங்க வந்து நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு சூர்யாவை காப்பாத்தி கொண்டு போயிருக்கா. லிசன், இங்க பாருங்க. சொல்லுங்க சார். குண்டடிப்பட்டவன ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. வாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடி ஓகே, ஓகே, பார்ப்போம். வாங்க. துர்கா முடியல. சூர்யா ஐயோ சூர்யா துர்கா வலி தாங்க முடியல. சூர்யா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். தேங்க்ஸ் துர்கா. நீ மட்டும் சரியான நேரத்துல என்ன காப்பாத்த மறந்துட்டா அவங்க என்ன என்கவுண்டர்ல போட்டிருப்பாங்க. என்னங்க நீங்க ஏதோ தேர்ட் பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் உங்க வைஃப்ங்க. நீங்க எனக்கு தாலி கட்டின புருஷன். என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஐயோ வலிக்குது. சூர்யா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இதோ கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் வந்துரும். வலிக்குது துர்கா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். துர்கா, இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? சொல்லு துர்கா. ஹலோ ஹலோ சுகன்யா, நீ இப்ப எங்க இருக்க? என்ன துர்கா பதட்டமா இருக்க? என்ன விஷயம்? என் ஹஸ்பண்ட என்கவுண்டர் பண்ண பார்த்தாங்க. அவரோட கால்ல குண்டடி பட்டுருச்சு. நான் அவரை சேவ் பண்ணி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணு, ஏன் ஹாஸ்பிடலுக்கு வர வேண்டாம். ஏன் என்னாச்சு? போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டு தீபாவோட கிளினிக் தெரியும்ல? ஆ தெரியும். நடேசன் நகர்ல இருக்கு, அதானே? அதேதான். நீ அங்க கூட்டிட்டு வந்துரு, நாங்க வெயிட் பண்றேன். சரி சுகன்யா, நான் இப்ப வந்துடுறேன். நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன். முடியல துர்கா, வலிக்குது. போயிடலாங்க, டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நம்ம ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்தாச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க, உள்ள போங்க. வாங்க. துர்கா, சுகன்யா துர்கா, நீ வெளியே வெயிட் பண்ணு. பிரியா, இன்ஜெக்ஷன். ஓகே டாக்டர். என்னங்க டாக்டர்? கால்ல அடிபட்ட ஆளு யாரையாவது இங்க அட்மிட் பண்ணாங்களா? ஆமா சார், ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க. குண்டு அடிபட்ட மாதிரி யாராவது இங்க அட்மிட் ஆனாங்களா? ஆமா சார். சரி, ஓகே. சார் 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 நில்லுங்க சார். யோ, நான் ஒரு அக்யூஸ்ட தேடி வந்திருக்கிறேன். கால்ல குண்டடிப்பட்டதோட
தப்பிச்சு வந்திருக்கிறான். சார் என் பொண்டாடி பிரசவத்துக்கு அட்மிட் ஆயிருக்கா சார். உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். கட்டினா புருஷன் என்னையா உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். உங்களை எப்படி சார் உள்ள விடுவாங்க? சார் பிரசவம் முடிஞ்சு தாயும் குழந்தையும் நல்லபடியா வெளியே வரட்டும் சார். அதுக்கப்புறம் உங்க கடமை செய்யுங்க சார். இப்போ உள்ள போவானா சார்? ப்ளீஸ் சார். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, நன்றிலாம் எதுக்கு? நல்லதுக்கு தானே போய் சொன்னோம். வரம்மா. தேங்க்ஸ் சார்.